மாமனார் மாமியார்ட்ட சாரி கேட்காதனால சுரேஷுக்கு கோவம் வந்து மதியம் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்கிறாங்க. மதியம் வீட்டிலேருந்து வெளியே வந்து திண்ணையில் உட்காந்துக்கிறாங்க. கோவமாகவும் சோகமாகவும் உட்காந்துருக்காங்க. சுரேஷ்க்கு இதை பார்த்து இன்னும் கோவம் வந்து, நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நீ இந்த வாசல் இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிடு அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வீட்லேயே பாக்கியராஜ் மட்டும்தான் மதிக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படியா உள்ளே கூட்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. மலர் பாவம் மதி சொன்னதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு சோகமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் பாக்கியராஜ் வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத மலர், மதி வந்து ஏதோ கோவத்தில் தான் சொல்லியிருப்பா, உன் மேலே அவளுக்கு நிறைய அக்கறையும் மரியாதையும் இருக்குது அப்படின்னு. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? இது என் வீடு, என் மாமனார் என் மாமியார் இருந்தால் நான் எல்லா வேலையும் செய்கிறேன். வெளியே ஆளுங்க யாராவது என்ன சொன்னால் நான் கோவப்பட்டு சண்டை போடுவேன் இல்லையா? அப்போ எனக்கு எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு மலர் சொல்லலாம்? இவ்வளோ நேரமாச்சு இந்த மாமியார் எப்போ பார்த்தாலும் மலரு மலருன்னு ஸ்ரீராபஞ்சயமாக சொல்லிகிட்டே இருப்பாங்களே, எங்கட ஆளை காணோம்னு பார்த்தா கரெக்டாக வராங்க. மலரு மலருன்னு மலரு சோகமாக உட்காந்துருக்கா. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் அவளை தலையில் தூக்கி வச்ச ஆனாலே இது உனக்கு நல்லா வேணும். மதி வெளியே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம், என்ன இந்த பொண்ணு வெளியே உட்காந்துருக்கு, புது மருமகள் வெளியே உட்காந்துருக்கே அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இல்லை எனக்கு புரியல, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு வேலையே இருக்காதா? நம்ம வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க தான் ஒரு வேலையா? அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காதா? இல்லை அடுத்த வேலை என்ன சமையல் செய்யணுன்றது யோசனை இருக்காதா? ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு லட்சுமி அக்காவை பற்றி, அதாவது நம்ம மாமியாரை பற்றி, மாமியாரோட வாயை பற்றியும் மருமகள் அவங்க நடத்துகிறத விதை பற்றியும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. சரி, இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரியலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க மண்டை வெடிச்சிடும்ல. அவங்க உடனே வீட்டுக்குள்ளே வராங்க. லட்சுமி அக்கா, என்னங்க புது மருமக வெளியே உட்காந்துருக்கா, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சண்டையா அப்படின்னு விழாவரியாக கேட்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாமியார் உஷார் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சும்மா தான் உட்காந்துருக்கா அப்படின்றாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்புறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன முட்டாளா? அவங்க எப்படியோ துருவி துருவி கேட்குறாங்க. ஆனாலும் மாமியார் பிடி கொடுக்குற மாதிரி இல்லை. கடைசியில் மலர் தான், அக்கா அக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் சும்மா தான் உட்காந்துருக்கா, நான் உங்களுக்கு அப்புறமா விஷயத்த சொல்கிறேன், இப்போ போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுறாங்க. இப்படியே மதி வெளியே உட்காந்துருந்தா பார்க்குறவங்க போகிற வரவங்களாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மாமனார் ஒரு சான்ஸ் கொடுக்குறாராம். என்ன சான்ஸ் அப்படின்னா, மதி வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டால் அவர் மறுபடியும் உள்ளே அக்செப்ட் பண்ணுறதா சான்ஸ் கொடுக்குறாரு. மாமியாரும் பொறுமையாக போய் சொல்கிறாங்க, மதி இந்த மாதிரி நீ வந்து எங்கள்கிட்ட சாரி கேட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே ஒன்று அலோவ் பண்ணுவோம், சுரேஷ் வந்தாலும் நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ண சாரி கேட்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல, மாமியாருக்கு மறுபடியும் கோவம் வந்து, ஏங்க இவ எனக்கு இன்னொரு அட்டாக் வர விடாமல் பண்ண மாட்டா போல இருக்குது. என்னது இன்னொரு அட்டாக்கா? சே, இன்னொரு ட்ராமாவா? தாங்காதுப்பா. பாக்கியராஜ் தான் பாவம், மதியம் உள்ளே கூப்பிடலான்னு சொல்லும் போது மாமனார் சொல்கிறாரு, அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணுறவங்களும் சேர்த்து வெளியே போயிடுங்க. பாக்கியராஜ், இதுதான் சான்ஸு, தயவு செய்து குடும்பத்தோடு தனி கொடுத்துன்னு போயிடு. இந்த சான்ஸ் விட்டால் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் நீ போக மாட்டியே. என்னதான் மதி மலரை பற்றி பேசினாலும் மலருக்கு மனசே கேட்கல. அதனால் மலரும் வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க மதி கூட.